வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? இந்த காவிரி நீரை கொடுக்கறதுக்கு கர்நாடகா அப்படி ஏன் இத்தனை வருஷமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இந்த அரசெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் திரட்டும் போதுதான் என்னுடைய ஹிஸ்டரி வாத்தியார் என்னை மண்டிலே அடிச்சு இதை பல தடவை சொல்லி கொடுத்திருக்காரு. எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த பிரச்சனை நேற்று இன்னைக்கு நடக்கிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேல பிரிட்டிஷ் காலத்துல இருந்தே இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. முதல்ல 1892 வருஷம் மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது பிரிட்டிஷ் ரூலு கீழே இருக்க மெட்ராஸும் மைசூரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி இனிமேல் மைசூர்ல நீங்க ஏதாவது ஒரு டேம் கட்டினீங்கன்னா அதை கண்டிப்பா தமிழ்நாட்டை கேட்டு தான் நீங்க கட்டணும்னு சொல்லிட்டு 1924 வருஷம் இது ஒரு அக்ரிமெண்ட்ல மைசூர்ல கிருஷ்ணா சாகர் டேம் கட்டுறாங்க, தமிழ்நாட்டிலையும் ஒரு மேட்டூர் டேம் கட்டுறாங்க. பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருக்கு. 1947 சுதந்திரத்துக்கு அப்புறம் மெட்ராஸ் தமிழ்நாடு ஆகுது, மைசூர் கர்நாடகா ஆகுது. அப்பதான் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாகுது. கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் இதுதான், இதை வச்சு எங்க மைசூர்ல இருக்க மக்கள் மட்டும் இல்லாம கர்நாடகால இருக்க அங்க இருக்க விவசாயிகளுக்கு எது பயன்படும், நாங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த தண்ணியை கொடுக்கறதுன்னு கேட்கறாங்க. தமிழ்நாடும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கும் நிறைய விவசாயிகள் இருக்காங்க, இந்த தண்ணியை நம்பிதான் நாங்களும் இருக்கோம், நீங்க தண்ணியை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்பத்துல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்போ 50 வருஷத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்றாங்க. தமிழ்நாட்டுக்கு நீங்க இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும், கர்நாடகா இத்தனை டிஎம்சி தண்ணி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு 1924 இருந்து 1974 வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் படி அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. 1974 இந்த அக்ரிமெண்ட் எக்ஸ்பைரி ஆகுது. அப்பத்துல இருந்து தான் பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. அப்ப கர்நாடகா என்ன பண்றாங்க, 70 இருந்து 80க்குள்ள கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி அப்படின்ட்டு சில டேம்ஸ் கட்டுறாங்க. இது டேம் கட்ட கட்ட தமிழ்நாட்டுக்கு வர நீர் வரத்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆயிட்டே வருது. இப்போ தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு கொடுத்தே ஆகணும் அழுத்தம் கொடுக்கும் போது 1990 வருஷம் காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் அப்படின்னு ஒரு கமிட்டி ஆரம்பிச்சு அவங்க 1991 இருந்து கர்நாடகா கிட்ட நீங்க 205 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தே ஆகணும்ட்டு ஒரு ஆர்டரை பாஸ் பண்றாங்க. அப்போ கர்நாடகா ஒரு கேஸை போட்டு எங்களுக்கே தண்ணி இல்லை, எங்க ஊர்ல பிரச்சனையா இருக்கு, எங்க ஊர் விவசாயிகள்லாம் ப்ராப்ளத்துல இருக்காங்கன்னு சொல்லி அந்த கேஸ் 1991 இருந்து 17 வருஷத்துக்கு அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப மழையும் கம்மியா இருக்கிறதுனால 2 மாநிலங்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. 17 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ட்ரிபியூனல், காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல், தமிழ்நாட்டுக்கு 419 டிஎம்சி, கர்நாடகாக்கு 270 டிஎம்சி தண்ணியை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை 2007 அன்னைக்கு கொடுக்குறாங்க. 2018 இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த ஆர்டரை கொஞ்சம் லைட்டா பட்டி டிங்கரிங் பார்த்து தமிழ்நாட்டுக்கு 404, கர்நாடகாக்கு 284, கேரளாவுக்கு ஒரு 30, புதுச்சேரிக்கு ஒரு 7 டிஎம்சி தண்ணியை கொடுக்கணும்ட்டு அவங்க ஒரு ஆர்டரை போடுறாங்க. இது 2018க்கு அப்புறம் இது ஒரு பிரச்சனைக்குரிய விவாதமாக தான் போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் கர்நாடகாலையும் மழை இல்லை, தமிழ்நாட்டிலையும் மழை இல்லை. இப்போ கர்நாடகா ஒரு சின்ன மாநிலமாக இருந்தது, இப்போ பெங்களூர், மைசூர் அந்த இடத்துல நிறைய பேர் குடிபெயர்ந்ததுனால இது அவங்களுக்கு குடி தண்ணியாகவும் பயன்படுது, விவசாயிக்கும் பயன்படுது. நம்ம ஊர்லேயும் மழை இல்லாத காரணத்தினால இங்கேயும் தண்ணி இல்லை, இங்கே இருக்க விவசாயிகள் அந்த தண்ணியை தான் நம்பி இருக்காங்க. நாம சில நேரங்களில் காவிரி நதியை தான் குடி தண்ணியாகவும் நம்பி இருக்கோம். இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா ஒரு தீர்வு 2 கவர்மெண்ட் சேர்ந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு பல பேர் டிவிகே கவர்மெண்ட் கர்நாடகால போய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னுடைய வாதம் என்னன்னா, இத்தனை வருஷமா யாருமே போய் பேசல, இல்ல இத்தனை வருஷமா யாரோ ஏதோ ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க, எந்த முயற்சியும் நமக்கு கை கூடல. இன்னைக்கு வந்த கவர்மெண்ட் ஏதோ நாங்க போய் பேசுறோம், நாங்க பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவை கொண்டு வரோம்னு சொல்றாங்க. நம்ம விட்டுதான் பார்ப்போமே, எத்தனை நாள் தான் நாம இன்னும் பகையாலேயே அவங்க கூட இருப்போம்? அப்படிதான் எனக்கு புரியல. அவங்க பக்கத்து மாநிலம், அவங்க ஒன்றும் பாகிஸ்தான் கிடையாது இல்லையா? பக்கத்து மாநிலத்துக்கு நம்ம முதல்வர் போயிட்டு நாங்க பேசி பார்க்குறோம் அப்படின்னு நாங்க பேசுறோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேசி ஒரு சுமூகமான ஒரு முடிவு வந்தா வரலாறு திருப்பி எழுதப்படும் இல்லையா? இந்த 2026 ஆல்ரெடி வரலாறு ஒரு தடவை திருப்பி எழுதிட்டாங்க. இதுவும் ஒரு வரலாறு படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஒரு முயற்சி தாங்க, நாங்க எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம், நாங்க இன்னும் இங்க உட்கார்ந்துக்கிட்டே நாங்க வெறும் ஒரு அறிக்கையா நாங்க விட்டுட்டு இருப்போம், நான் கர்நாடகாக்கு போவோம் சண்டை போட்டு இருந்தா யாருக்கும் எந்த பயனும் இல்லைங்க. இதை நான் மீண்டும் சொல்றேன், இந்த 2 மாநிலத்துக்கும் எந்த பெருசா பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை பண்றது அரசியல்வாதிகள் மட்டும்தான். இது அரசியல்வாதிகளும் பிரச்சனை பண்றதுனால தேவையில்லாம மக்களுக்கு நடுவுல இது அன்வான்டா ஒரு ப்ராப்ளம் வருது என்னுடைய கருத்து. நான் முதல்வர் அவர்
கர்நாடகாவுக்கு போய் சென்று இந்த காவிரியில என்ன பிரச்சனை இருக்கு, கர்நாடகாலையும் என்ன பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டிலையும் என்ன பிரச்சனை, 2 பேரும் பேசி ஒரு நல்ல முடிவு கொண்டு வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும்.